நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ் பேசுகிறேன். சனிப்பயிற்சி பலன்கள் 2025 விருச்சிக ராசிக்கு பலன்கள். விருச்சிக ராசிக்கு இப்போ சனி பகவான் 29/3/2025 அன்னைக்கு உங்கள் ராசிக்கு இதுவரையும் 4வது இடத்துல இருந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தார். அவர் விலகி இப்போ 5ஆம் இடமான மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகிறதுனால என்ன மாதிரியான பலன்கள் உங்கள் விருச்சிக ராசிக்கு வரும் அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். பொதுவாக இந்த மாதிரி பொது பலன்கள் சொல்லும்போது முழுவதுமே சரியாக வந்துடாது. அப்படி இருந்தாலும் ராசிக்கு சனி பகவானோ இல்லை கிரகம் ஒவ்வொரு கிரகம் விலகி பயிற்சி ஆகும்போது பலன்கள் நிச்சயமாக மாறுபடும். அது உங்கள் ராசிக்கு நடக்கிற திசா புத்தியை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் கூடுதலாகவோ அல்லது குறைச்சலாகவோ இருக்கும். அது ஏன் இந்த தெளிவான விளக்கத்தை நான் முதலையே சொல்லிடுறேன்னா, இந்த மாதிரி பொது பலன்களை பார்த்துட்டு எனக்கு சொன்னாங்க அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. பொதுவாக எந்த ஒரு வாக்கும் சொல்லும்போது நல்ல வாக்காக சொல்லணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோடையும். ஜோதிடர்னு கிடையாது, யார் பேசினாலும் அது ஒரு நல்ல வார்த்தையாக தான் சொல்லணும். இது ஜோதிடர் இதை சொல்லும்போது ஆனால் எடுத்துக்கிற விதம் எல்லாரும் அப்படி எடுத்துக்கிறது இல்லை. ஜோதிடர் சொன்னால் அது உண்மையாக தான் சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சி எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஜோதிடர்கள் எப்போவுமே ஒரு பொதுவான மக்களுக்கு பலன் சொல்லும்போது அவங்கள ரொம்ப பயமுறுத்திடக்கூடாது. இந்த மாதிரி உங்களுக்கு பாதிப்பு பெருசாக வந்துடும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க வாக்கு பலிக்கிறதுக்கான வாய்ப்பே வந்துடும். அதனால் சொல்லும்போது ஓரளவுக்கு நல்ல பலன்களை சொல்கிறது தான் நல்லது. எது நல்லதாக இருக்கோ அந்த பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ அர்த்தமாஷ்ட சனி விலகல். ஏற்கனவே அர்த்தமாஷ்ட சனின்னு இல்லை, 7.5 சனி அஷ்டம சனியெல்லாம் வரும்போது இந்த விருச்சிக ராசிக்கு மட்டும் பலன்கள் ரொம்ப பாதிப்பை கொடுக்குது. அது தெரியாமல் கிடையாது. ஏன்னா விருச்சிக ராசி காலப்புருஷனுக்கு அது 8வது ராசியாக இருக்குது. அந்த 8வது ராசி பொதுவாக உழைக்கக்கூடியவங்க, நேர்மையானவங்க, அதே போல் தன்னை போல் பிறரை நினைக்கக்கூடியவங்க. எப்போவுமே இந்த விருச்சிக ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் சும்மா இருந்தாலும் அவங்க மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், மற்றவங்களுக்கு வழிகாட்டணும் அப்படின்னு துடிக்கிறவங்க. ஏன்னா அவங்களுக்கு வாக்குஸ்தான அதிபதியாக குரு வராரு. அவங்க வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கு அட்வைஸாக சொல்லுவாங்க. அது நல்ல அட்வைஸாக இருக்கும், ஏன்னா குருவோட அட்வைஸில். ஆனால் இது மற்றவங்க எடுத்துக்கிற விதம் தான் தப்பாக போயிடும். அதனால தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க பல பேர்கிட்ட கெட்ட பேர் வாங்குவாங்க. ஆனால் அவங்க எண்ணத்தில் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்லணுமே செய்யணுமேங்கிற அந்த எண்ணம் தான். அவங்களுக்கு பாகிஸ்தான் அதிபதியாக குரு இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த துடிப்பு இருக்கும். அதனால தான் இந்த விருச்சிக ராசியில் சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா பெரும் உழைப்பாளிகளாக அதிகம் இருப்பாங்க. உழைப்பை சேர்ந்தவங்களோட அதிகமாக தொடர்பு இருக்கும். இந்த தொழிற்சங்கத்தில் இருக்கிறது, உழைப்பாளிகளுக்காக பேசுகிறது, வேலை செய்கிறவங்கள அதிகம் பிடிக்கும் அவங்களுக்கு. ஏன்னா இந்த விருச்சிக ராசி எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு கடமையை தான் முதல்ல நினைப்பாங்க. ஏன்னா அந்த ராசி அதிபதி 6ஆம் அதிபதியாக இருப்பார். கடமைன்னு சொல்லும்போது அந்த வேலையும் சொல்லும். 6ஆம் இடம் தான் வேலையை சொல்கிறது. அதனால் இவங்களுக்கு இந்த வேலை செய்கிறவங்க, வேலைக்கு இருக்கிறவங்க, அது மாதிரி மற்றவங்களோட நலன் மேலே அதிக அக்கறை இருக்கிறதுனால தான் இந்த விருச்சிக ராசி அதிக கெட்ட பேர் வாங்கிறதுக்கான காரணம். ஏன்னா அது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மனநிலை அது பாதிப்பை கொடுத்துரும். இப்போ இவங்களுக்கு அர்த்தமாஷ்ட சனி விலகுது. இப்போ நான் சொல்ல போகிற பலன்கள் நிச்சயம் நடக்கும். ஏன்னா இந்த 4ஆம் இடங்கிறது எப்போவுமே மனதை குறிக்கக்கூடியது. மனசில் ஒரு சோர்வு, அதே போல் எப்போவுமே ஒரு
ஒரு காரியத்தை சுறுசுறுப்பாக செய்ய முடியாமல், அதனால ஏற்கனவே இருக்கிற தடையை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். எந்த காரியமும் உடனே செஞ்சு முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் சந்திரனோட வீடு. அந்த சந்திரன் வந்து நீசமாகக்கூடியது தான் விருச்சிக ராசி. ஏற்கனவே சந்திரன் நீசங்கிறதுனாலே மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். இதில் 4ஆம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கும்போது எவ்வளோ குழப்பம் இருந்திருக்கும், எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப தவிச்சிருப்பாங்க. ஏற்கனவே ஏற்ற சனி வந்தாலும் சரி, அசம சனி வந்தாலும் தவிக்கிறதுக்கு காரணம் இந்த சனி பகவானோட தொடர்பு வரும்போது தான் அதிக பாதிப்பை கொடுக்கும். இந்த தடவை 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. 5ஆம் இடங்கிறது குருவோட வீடு தான். பொதுவாக குரு வந்து மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாருன்னா அது விருச்சிக ராசிக்கு மட்டும்தான். ஏன்னா 4க்கும் 5க்கும் 2க்கும் 5க்கும், ஏன்னா அந்த 2 வீட்டில் எதுவுமே பாதிப்பை தரக்கூடிய 6, 8, 12 வராது. மற்ற ராசிக்கெல்லாம் ஏதோ ஒரு பாதிப்பை குரு கொடுப்பாரு. ஆனால் இந்த விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா 2க்கும் 5க்கும் உடையவர். 2ஆம் இடம் தன வாக்கு குடும்பஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம். 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானங்கிறது பூர்வ புண்ணியத்தை சொல்லக்கூடிய இடம், குழந்தைங்களை சொல்லக்கூடிய இடம். அதனால் இந்த 5ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வர்றது விருச்சிக ராசியை பொறுத்தவரையும் நல்ல ஒரு பலனை தான் கொடுக்கும். ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம், சுக்கிரன் உச்சமாகக்கூடிய இடம். பண வரவு அதிகரிக்கும். தனஸ்தானத்துக்கு உரியவர். அங்கே ஒரு மாற்றத்தை உருவாக்குவார். ஏன்னா சனி பகவான் வந்து அடுத்து பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா அவருக்கு 3, 7, 10ஆம் பார்வை இருக்குது. இதில் 3ஆவது பார்வை வந்து 7ஆம் இடத்தை பார்க்குறது. இதில் 7ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். விருச்சிக ராசிக்கு லாபஸ்தானமான கன்னி ராசியை பார்க்கும். இதுக்கு அடுத்தது சனி பகவானோட பார்வை 10ஆம் பார்வைங்கிறது தனஸ்தானம். விருச்சிகத்துக்கு தனஸ்தானம் வரும். விருச்சிக ராசிக்காரங்க வந்து உண்மை நேர்மையாக இருக்கிறதுனால சனி பகவான் வந்து இந்த தடவை இந்த லாபத்தையும் பண வரவை தனஸ்தானத்தையும் உயர்த்தி விட்டுருவார். அப்போ 7ஆம் இடம் பாதிக்கும்னு கேட்காதீங்க. 7ஆம் இடம் அப்படிங்கிறது விருச்சிக ராசியை பொறுத்த வரையும் காலபுருஷனுக்கு அது தனஸ்தானமாக இருக்கும். அதனால் அங்கேயும் வந்து உங்களுக்கு தனஸ்தானம் வருது. இந்த விருச்சிக ராசிக்கும் 2ஆம் இடத்தை பார்க்குறதும் தனஸ்தானம். இந்த தனஸ்தானங்களெல்லாம் வந்து லாபஸ்தான தனஸ்தானங்களை குருவோட வீட்டிலேருந்து சனி பகவான் பார்க்கையில் பண வரவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார். எதிர்பார்க்குற பணம் கிடைக்கும், எதிர்பார்க்காத பணமும் கிடைக்கும். ஏன்னா அதிர்ஷ்டம் உண்டாகக்கூடிய ராசியே காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்தை அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அந்த ராசி தான் விருச்சிக ராசி. அதனால் எதிர்பாராத சில பூர்வ புண்ணியத்தில் செஞ்ச பலனால் சில அதிர்ஷ்டங்களையும் வந்து விருச்சிக ராசிக்காரங்க சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. பல வருஷமாக திருமண தடை உள்ளவங்க, குடும்பத்தில் மனைவியோடையோ அல்லது கணவனுடைய பிரச்சனை உள்ளவங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து விலகிற மாதிரி சரியான ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அதே போல் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண முயற்சி வந்து கைகூடும். அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே போல் திருமணம் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. 7ஆம் இடங்கையில் தொழிலை வந்து கூட்டு தொழிலும்பாங்க. கூட்டு தொழில் செய்கிறது மட்டும் இல்லை, அந்த மாதிரி தொழில் செய்கிறதுக்கு நண்பர்களோட உதவி கிடைக்கும். இருக்கிற நண்பர்கள் இல்லாமல் புதிய நண்பர்கள் சேர்ந்து அந்த உங்களுக்கு தொழில் செய்கிறதுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அது காலபுருஷனுக்கு தனஸ்தானம். பணம் வந்து உதவிகள் கிடைக்கும். இந்த 2ஆம் இடங்கிறது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடங்கிறது உங்களுக்கு குருவோட வீடு. அது காலபுருஷனுக்கு வந்து பாக்கியஸ்தானமாக இருக்கும். பல வகையில் உங்களுக்கு பாக்கியத்தோட கூடிய பண வரவுகள் வந்து அதிகமாக கிடைக்கும். உங்கள் வாக்கு வந்து மிகப்பெரிய, நீங்கள் சொன்னது உறுதியாக அது நடக்கும். ஏன்னா சனி பகவானோட பார்வை இருக்கையில் சனி வாக்கு வந்து எப்போவுமே உறுதியாக இருக்கும். அதனால் நீங்கள் சொன்னால் அந்த வாக்கை வந்து நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சக்தியும் பலமும் கிடைக்கும். அதே போல் இந்த 11ஆம் இடங்கிறது சனி பகவானுக்கு காலபுருஷனுக்கே 11ஆம் இடம் சனி பகவான் வீடு தான். கும்பராசி தான் சனி பகவானோட வீடு தான் வரும்.
அதனால் இந்த 11ஆம் இடம் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்கையில் உங்களுடைய வருமானம் ரொம்ப அதிகரிக்கும், லாபங்கள் அதிகரிக்கும். தொழில் பண்ணாலும் வேலையில் இருந்தால் ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும். அதே போல் அரசியலில் இருக்கவங்களுக்கு லாபம் என்னென்னா பதவிக்கு போகிறது, பதவியில் எதிர்பார்க்குற பதவி கிடைக்கிறது, இதெல்லாம் கிடைக்கும். அதே போல் நீண்ட நாளாக சில பேர் வேலையில் பிரச்சனையாக இருந்து அந்த வேலையை விட்டுட்டு ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும்னு இருப்பாங்க. அந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நேரமாகவும் இது இருக்கும். ஏன்னா பெரும் லாபம் கிடைக்கிறப்ப வேலையிலேருந்து தொழில் செய்யக்கூடிய நிலையும் உங்களுக்கு உண்டாகும். 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானமாக ஆயிடுது. உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு அனுகிரகமாக இருக்கும். பொதுவாக சனி பகவான் குலதெய்வம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சனி பகவான் குலதெய்வத்தோட அனுகிரகத்தை கொடுப்பார் உங்களுக்கு. சனின்னா பழமைன்னு சொல்லுவாங்க. பழசுன்னா யார்? நம்ம முன்னோர்கள் தான் நம்மளுக்கு பழையவங்க. நம்ம புதுசு, பழையவங்க முன்னோர்கள். பழமையான அந்த தெய்வத்தோட அனுகிரகம் இந்த 5ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் சிலருக்கு குழந்தை பிறக்கும். ஏன் அப்படின்னா குழந்தை தாமதம் தடை இருந்தவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளை சனி பகவான் ஏற்படுத்துவார். சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்காருன்னா அந்த இட காரகத்துவம் எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் இருக்கும். 5ஆம் இடங்கிறது உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தையும் குலதெய்வத்தையும் அதே போல் உங்களுடைய ஆசைகளையும் சொல்லக்கூடியது. பல நாளாக நீங்கள் நினச்சது நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்காம இருந்தால் அந்த ஆசைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அந்த தன்மை இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக விருச்சிக ராசிக்கு செவ்வாயோட பலம் அதிகம் இருக்கும் அப்படிம்பாங்க. செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும். ஆனாலும் சனி பகவான் உங்களுக்கு தொழில்காரகனாக உங்களுக்கு 12ஆம் இடத்துல உச்சம் பெறுவார். சனி பகவான் 12ஆம் இடத்துல உச்சம் பெறுறதுனால உங்களுக்கு வெளிநாடு தொழில், வெளி மாநிலத்தில் தொழில், இடம் விட்டு இடம் போய் இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும். இப்போ 5ஆம் இடத்துல இருக்க பஞ்சமஸ்தான சனி பகவான் உங்களுக்கு இந்த மாதிரி வெளிநாடு சம்பந்தமான தொழில், வெளி மாநில தொழில், இல்லைன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களால் கிடைக்கக்கூடிய உதவிகள் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். அதே போல் விருச்சிக ராசிக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திசா புத்திகள் உங்களுக்கு சரியாக இருந்தால் மிகப்பெரிய அளவுக்கு பண விஷயங்களில் உங்களை உயர்த்தி விட்டுரும். ஏன்னா இந்த சனி பகவானுடைய பார்வை படுற இடங்களெல்லாம் நான் இப்போ தெளிவாக இந்த பதிவில் சொன்னேன். உங்கள் தனஸ்தானம் லாபஸ்தானம் 3ஆம் பார்வையை பார்க்கக்கூடிய 7ஆம் இடம் காலபுருஷனுக்கு தனஸ்தானம்னு சொல்லியிருக்கேன். எல்லாமே பணத்தை சொல்லக்கூடிய இடங்கள். இந்த தடவை பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பண விஷயங்களில் ஒரு உச்சத்தை கொடுத்துருவார். ஏன்னா அவர் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா பணத்தை சொல்லக்கூடிய குருவும் சுக்கிரனும் சம்மந்தப்படுற இடம். குரு ஆட்சி, அதே இடத்துல சுக்கிரன் உச்சம். அதனால் உங்களுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு யோகத்தை இந்த தடவை சனி பகவான் கொடுப்பார். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு விருச்சிக ராசியை பொறுத்தவரையும் சனி பகவான் அர்த்தமாஷ்ட சனியிலேருந்து விலகி போகிறதுனால உங்கள் மனசில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும், அதே சமயத்தில் ஏற்கனவே இருந்த சோர்வு, மன கஷ்டம் இதெல்லாம் விலகும். இப்போ இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.